சோறு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது என் சின்ன பொண்ணு. என்னடி மசமசன நிக்கிற? நீங்க எடுத்து ஏதாவது சாப்பிடு. இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு மாடன்னு, நான் போய் அம்மா கிட்ட கொஞ்சம் சமாதானமா பேசிட்டு வரேன். இது பாருங்க, அங்க போய் உங்க அம்மா கிட்ட சையாஞ்சப்பான் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் மறுபடியும் இப்படியே திரும்பி எங்க அம்மா வீட்டுக்கே போயிருவேன். கவனமா போய் பேசுங்க. என்னம்மா இந்த வீட்டுல என்னமா நடக்குது? இங்க ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, மனசு நடக்குறா. ஏன் உன் தங்கச்சி கூட தான் நடந்துகிட்டு இருக்கறா? உனக்கு என்னப்பா வேணும்? இல்லம்மா, என்ன இவ்வளோ சாப்பாடு வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, அத பத்தி கேட்க வந்தம்மா. பார், இந்த மனுஷனை சமாதானம் பண்ண அனுப்புனா வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த கிளவி நாம வீட்டுல இல்ல அப்படின்னுதும் விதவிதமா ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. என்ன ஒரு கொழுப்பா இருக்கும். அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அக்கா. இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அதனாலதான் விதவிதமா ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உனக்கு வேணும்னா வந்து பிரியாணியே எடுத்து சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்குதுடா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆமாண்ணா, அம்மா விதவிதமா ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. நானும் இது மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. வா நீயும் சாப்பிடு. அடியே என் மாமியா கிளவிய உன் ஜோத்துல உப்பள்ளி போட. உங்ககிட்ட இங்க சண்டை பண்ணிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு போனா அங்க எங்க அம்மாலும் அவன் மருமாவளும் சேர்ந்துக்கிட்டு பண்ற கூத்து இவ்வளோன்னு இல்லை. என்ன மக்களே அப்படி பாக்குறீங்க? அந்த கதையும் உங்களுக்கு தெரியணுமா? அப்படியே மேல பாருங்க, அந்த கதையும் சொல்றேன். ஆமாங்கத நீ சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமாடி உனக்கு ரொம்ப அதாட்டி குசும்பு அதிகம். இப்பதான் நிம்மதியா இருக்குது மாலதி. ஒரு மாசமா மாடனு இந்த பக்கமே எட்டி பார்க்கல. எப்படியோ நாம தப்பிச்சாச்சு போ. இல்லையா மாமியாட்ட சண்டை போட்டுக்கிட்டு பொட்டி பொடிக்க தூக்கிட்டு இங்க வந்துட வேண்டியது நம்ம தொல்லையா இருக்குது போ. அவ இனிமேல அங்கேயே கடக்கட்டும். அவளுக்கு அங்கதான் சரிப்பட்டு வரும். இது என்ன கதையா இருக்குது? இங்க வந்தா எங்க அம்மாலும் மருமாவளும் இன்னும் ஒத்துமையா இருக்கிறாங்களே. ஓ, நாம தான் இப்போ மாமியா கிழவியில சண்டை போட்டுக்கிறோமோ? என்னடா பண்றது? அங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டுமே. இப்ப எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறது? பேசாம அந்த ஆளுக்கு போனை பண்ணி வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதுதான். பாத்தீங்களா மக்களே, இங்க சண்டை போட்டுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க எங்க அம்மாலும் மருமாவளும் சேர்ந்துக்கிட்டு நான் வந்தா பெரிய தொல்லைங்கிறாங்க. பேசாம நம்ம இங்கேயே இருந்துட வேண்டின்னு தான் அந்த ஆளுக்கு போன் பண்ணி வர சொல்லி சமாதானம் பேச சொன்னா அந்த ஆளு இங்க வந்து அம்மா கிட்ட சையாஞ்சப்பான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் இன்னும் என்னதான் நடக்குதுன்னு. இல்லம்மா, மாடனை பத்தி தான் பேசலான்னு. எனக்கு அவளை பத்தி பேச போற? அவதான் என்கிட்ட சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசா பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அவளுக்கு என்ன இப்ப? நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். நானும் சின்ன பிள்ளையும் இது என்ஜாய் பண்ண போறோம். அவ விட்டு போனது எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ பேனா போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. இல்லம்மா, அவ இங்கதாம்மா இருக்கிறா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாம்மா இருக்கிறா. நீ வரு வீடு எப்படியும் தெரியுண்டி. அதனாலதான் அத்தை உனக்கு இவ்ளோ சாப்பாட்டை ஆர்டர் பண்ணி ரெட்டியா வச்சிட்டு இருக்கிற. எப்படியும் உன் புருஷன் கூட்டிட்டு வந்துருவான்னு தெரியும். அத்தை, என் மேல உங்களுக்கு எவ்வளோ பாசம். நான் எப்படியும் திரும்பி வந்துரும்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. எப்படியோ மக்களே, நான் இன்னைக்கு வந்து எப்படியோ சமாளிச்சு விட்டேன். எப்படியும் என் மகன் கூட்டிட்டு வந்துருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளுக்கு பிடிச்சதும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். நாங்களும் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு இருந்தோம். என் மாவன் போய் கூட்டிட்டு வந்துட்டான். சரி பார்க்கலாம் மக்களே, அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு.